பப்பி கிச்சனில் நல்ல டேஸ்ட்டாக ஒரு சட்னி ரெசிபி வந்து பார்க்கலாம். இது வந்து இட்லி, தோசை, பொங்கல் எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும். 1 டேபிள் ஸ்பூன் நிலக்கடலை, 1 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை, பச்சை மிளகாய் வந்து அவங்கவுங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. 2 பல் பூண்டு, ஒரு சுண்டக்காய் சைஸ் வந்து புளி. இதெல்லாம் எண்ணெய் விடாமல் நல்லா ட்ரை ரோஸ்ட்டாக நல்லா வந்து வறுத்துருங்க. அடுப்பு சிம்லேயே வந்து வச்சுக்கோங்க. மிக்சியில் வந்து ஒரு 6 சின்ன வெங்காயம், லாஸ்ட்டாக வந்து தேங்காய் வந்து போட்டு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் தேங்காய் அதையும் போட்டு ஒரு பரட்டிட்டு வெங்காயம் வந்து வதக்க தேவையில்லை, பச்சை வெங்காயமாக தான் போட்டுக்கணும். இப்போ வறுத்தது எல்லாத்தையும் போட்டு உப்பு போட்டு அரைச்சிருங்க. இந்த சட்னிக்கு வந்து எவ்வளோ வேணாலும் தண்ணி விட்டுக்கலாம். அதாவது உப்பு காரமெலாம் பார்த்து வச்சுட்டு தண்ணியாக தான் இந்த சட்னி இருக்கும். அதனால தான் இந்த சட்னிக்கு பேர் வந்து நீர் சட்னி. ஒரு முறை இந்த சட்னி வந்து செஞ்சு பாருங்கள், நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். தண்ணி வந்து பார்த்து ஊற்றிக்கோங்க. இந்த சட்னி வந்து தண்ணியாக தான் இருக்கும். லாஸ்ட்டாக வந்து கடுகு மிளகாய் வந்து தாளிச்சிக்கலாம். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை மறக்காமல் சொல்லுங்கள். தேங்க்யூ.